கட்சிக்குள்ளேயும் யாரும் வர முடியல. இருக்கிறவங்களுக்கும் பதவிகள்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1½ வருஷம் ஆகியும் மாவட்ட செயலாளர்களே போட்டு முடிக்கல. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இவங்க தான் அப்படின்றதுக்கான கோபம் கூட விஜய்க்கு வரமாட்டேங்குது. ஹிந்தி திணிப்புன்றது ஒன்று கிடையாது. ஆனால் நீங்கள் உட்காந்து இருமொழி கொள்கை தான் பெஸ்ட்டுன்னு இன்னும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழிமொழிகிற வேலையை பண்ணுறீங்க. நுணுக்கமான நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு இதில் வரும்போது தாவேகா நிலைப்பாடு என்னென்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிற ஏற்பாடு கிடையாது. உட்காந்து பேச ஆளே கிடையாது. அப்போ தீர்மானத்தை யார் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக சொன்னது உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பு உட்கட்டமைப்பு. அப்போ இவர்களை உட்கட்டமைப்பு சரியில்லைன்ற விஷயம் பாதிச்சிருக்குல்ல. உட்கட்டமைப்பே இல்லாட்டினால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் நம்புகள் நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க உதாரணமாக சொல்கிறது எம்ஜிஆரை காமிக்கிறாங்க. எம்ஜிஆரை இவங்க காமிக்கிறதே தப்பு. உனக்கு என்னையா பிரச்சனை? கட்டுமானம் பற்றி பேசுகிற, ஒரு ஓட்டு கூட உனக்கு விடாது. நீ டிபேட்டில் கட்டுமானம் பற்றி பேசுகிற, 2ஆம் கட்ட தலைவர்களை சேர்க்கலன்ற, சேர்த்துட்டு அதன் மூலிமா ஒரு பெரிய பிரச்சனை கட்சி 2ஆக உடையணும்னு ஆசையானா, அப்போ சேர்த்தா பிரச்சனை வரும்னு தான் சேர்க்காமல் இருக்கீங்களா? இன்றைக்கி வேணால் நீங்கள் அந்த ஸ்பீச்சை போய் மறுபடியும் போட்டு கேளுங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிறது உங்கள் கட்சியில் இருக்கவங்களே எங்களுக்கு சொல்கிறாங்க. அதுதான் சோர்ஸு. சார் இப்படி நடக்குது சார் அப்படி நடக்குது சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார்னு. இது இல்லாமல் இந்த கட்சி போகிற போக்கு மற்ற கட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக இருக்குது. என்னடா யாரையுமே கான்டாக்ட். இப்போ நீங்கள் தாவேகாவில் போய் ஒருத்தர் பேட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணால் யாரை போய் பார்ப்பீங்க சொல்லுங்கள்? திமுகவில், அதிமுகவில். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றிய பரபரப்பான பேச்சு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னும்போது விஜயுடைய ஸ்பீச், ஆதவர்ஜனுடைய ஸ்பீச், பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்னு எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு அதிரடியான ஸ்பீச், இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு ஸ்பீச்சை அவங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக விஜயோட ஸ்பீச்சில் ஆரம்பத்திலேருந்தே ஒரு காட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. குறிப்பாக திமுகவை நேரடியாக விமர்சிக்கிறது, பாஜகவை விமர்சிக்கிறது, ஸ்டாலின் அவர்களுடைய பேரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், மோடிஜின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருமே இது வரைக்கும் பார்க்காத ஒரு விதமாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த பாஜக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுன்ற ஒரு பேச்சு இருக்கிற இந்த நிலையில தான் இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு, அதில் இந்த பேச்சு எப்படி பார்க்கலாம் இந்த விஷயத்தை? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு தாவேகா ஆரம்பித்த பிறகு, தாவேகாவுக்கு முன்னாடி காங்கிரஸ் விசிகாவை சுற்றி ஒரு இது இருந்தது. தாவேகா ஆரம்பித்த பிறகு தாவேகாவை சுற்றி ஒரு அரசியல், தாவேகா தான் தீர்மானிக்குன்ற மாதிரி இருந்தது. அப்போ அவர்களுக்கான ஒரு வாய்ப்புன்றது திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி. அதே நேரம் அவங்க தனியாக இருந்தால் அது முடியாது. அவர்கள் யாரோடு இணைகிறார்களோ அவர்களால் திமுக கூட்டணி வீழ்த்த முடியும், இவர்களும் ஒரு பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை அவங்க ஆரம்பத்துலேருந்தே அந்த கட்சியுடைய அந்த உட்கட்டமைப்புன்னு அவங்க திருப்பி பேசுகிறாங்க பாருங்கள். அதில் ரொம்ப மைனஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. கட்சியை ஆரம்பித்த தலைவர் விஜய் அந்த 2 பேர்கிட்ட கட்சியை கொடுத்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேர் தான் வச்சதான் சட்டன்ற மாதிரி. அதில் ஒருத்தருக்கு நியாயம் இருக்குது, அவர் பொதுச் செயலாளர். இன்னொருத்தருக்கு என்ன நியாயம் இருக்குன்னே தெரில. அவர் உட்காந்து கட்சியுடைய உள் விவகாரம்லாம் தீர்மானிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஸ்டில் ஓகே இன்றைக்கி தீர்மானம் போட்ட வரைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த கட்சியுடைய அனைத்து விஷயங்கள்லையுமே 1 by 1 ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்குது. கட்சிக்குள்ளேயும் யாரும் வர முடியல. இருக்கிறவங்களுக்கும் பதவிகள்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1½ வருஷம் ஆகியும் மாவட்ட செயலாளர்களே போட்டு முடிக்கல. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இவங்க தான் அப்படின்றதுக்கான கோபம் கூட விஜய்க்கு வரமாட்டேங்குது. என்ன பொதுவாக இப்போது பேர் சொல்கிறது இல்லை, நீங்கள் திமுக பாஜக பேரை சொல்கிறது இல்லை, கதறல் சத்தம், இது மோடிஜி அப்படின்லாம் பேரை தெரிஞ்சவருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்காதா? போய் சேரல. அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் விஜய் பேசணும்னு தீர்மானிக்கிறாங்க. அவர் என்ன பேசணுன்னு ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணுவாங்க. அதில் இவங்களுக்கு தெரியும், அது கதறல் சத்தம் எல்லாம் விஜய்க்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்பீச் எழுதி கொடுக்கும்போது அந்த ஸ்பீச் இது பண்ணிட்டு அவர் பேசுகிறாரு. அப்படி தான் அது அவர்கிட்ட போகுமே தவிர, கட்சியுடைய உள் விவகாரங்கள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கட்சி எப்போவுமேங்க ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, எந்த ஒரு இது இருந்தாலும் ஒரு நபர் தீர்மானிக்கிற மாதிரி ஒரு மோனோபாலி இருந்தால் அங்கே ஜனநாயகம் இருக்காது. அந்த நபர் என்ன தான் ஜனநாயகவாதியாக இருந்தாலும் சிக்கல் வரும். அதுலேயும் புஷி ஆனந்த் மாதிரி ஆட்கள்
தன்னுடைய இருப்பு எங்கே போயிடுமோன்னு பயப்படக்கூடிய ஆட்கள். இவர் கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னே அவர் தாவேக்காக தன்னுடையதான்ற லெவலுக்கு அவர் போயிட்டார். ஜான் ஆரோக்கியசாமி தன்னுடைய இது என்ன, தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய ஒர்க் என்ன, நம்ம என்ன செய்யணுன்றதை தாண்டி கட்சிக்குள்ளே யார் வரணும் போகணுன்ற அளவுக்கு தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு கட்சிக்காரராக மாறிவிட்டார். அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. ஆமாம். இல்லை கட்சியிலே அவரை இணைச்சிட்டாங்களா? அப்படி தான் எல்லாரும் கட்சிக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தானே. ஆனால் இவர் தான் முடிவு பண்ணுறாரு விஜயை யார் சந்திக்கணும், யார் சந்திக்கக்கூடாது. அப்புறம் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாமா ஒருவேளை? அப்படி நம்ம சந்தேகப்படலாம். அப்படி பார்த்தா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை ஒர்க் அது இல்லையாங்க. ஏன்னா பிகே இருந்தார், திமுக ஒர்க் பண்ணார், சுனில் ஒர்க் பண்ணார். அவங்களாம் வந்து இவர் ஸ்டாலின் யாரை சந்திக்கணும் சந்திக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்களா? ஓகே, அதாவது ஒரு கட்சியில் என்ன நடக்கணுன்றதை அவங்க முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்று பாருங்களேன், விஜய் கூட யாராவது மாற்று அரசியல் கட்சி தலைவர் கூட சந்திக்கல பாருங்கள். இது வரைக்கும் இல்லை. ஒரு கட்சியை ஆரம்பித்து போகிறவர் சும்மாவாவது மரியாதை நிமித்தமாவது மற்ற கட்சி தலைவர்களை சந்திக்கிறது. அப்படி இருந்தால் தானே உங்களுக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும். இது ஆகும், கட்சி இந்த நிலமையில் இருக்குது தம்பி, கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள், ஏதாவது நடக்கும். இல்லை விஜயே சிலரை வேண்டி விரும்பி சந்தித்து என்ன பண்ணலாம் அதுன்றது அந்த மாதிரி கூட இல்லையே. இவன் நல்ல கண்ணு ஒரு முதிர்ந்த தலைவராக இருக்கிறாரு, அவரை கூட இது வரைக்கும் அவர் சந்திக்கலையே. இன்னும் பல தலைவர்கள் ஆலோசகர்களாக வந்தவங்கள கூட அவர் பெருசாக ஒன்றும் டெய்லி ஆலோசனைலாம் பண்ணலையே. அப்போது அவர் என்னென்னா பார்க்குறாருன்னா, நான் நடிச்சுட்டு முடிச்சுட்டு வருவேன், நான் இலகுவாக இருக்க தீர்மானிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றவங்க போய் சார் இந்த மாதிரி விஷயம்னா கூட எதாக இருந்தாலும் அவங்க 2 பேர்கிட்ட பேசிக்கங்க. அப்போ அந்த அவங்களுக்கே என்ன ஆகிடுதுன்னா, நம்ம தான் எல்லாமே, நம்ம தீர்மானிக்கிறது தான் அப்படின்றப்போ அது எங்கே வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியுடைய செயல்பாடுகளில், கட்சி நிர்வாகிகள் நியமனத்தில், கட்சியுடைய அடுத்தடுத்த விவகாரங்களில் அடிப்படுது. உண்மையே பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கட்சி வந்து என்ன செய்யணும், வியூக வகுப்பாளராக இவர் கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா, கட்சி என்ன வகையான போராட்டம் நடத்தணும், கட்சியை எப்படி கொண்டு சேர்ந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும், புது புது விஷயங்களை இவர்கள் இப்போ எப்படி டிஎம்கே டக்குன்னு உருவாக்குறாங்க, அது என்ன திமுக தலைவர் உட்காந்தா தீர்மானிக்கிறாரு, இல்லை உதயநிதி ஸ்டாலின் தீர்மானிக்கிறாரா? அப்போது உருவாக்குறாங்க, இந்த டீலிமிட்டேஷன் எடுக்கிறாங்க, மும்மொழி இந்தி திணிப்பு எடுக்கிறாங்க. இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? ஸ்டாலினோ துரைமுருகனோ இவங்க கிடையாதுல்ல. அதுக்கு டீம் இருக்குது. அந்த டீம் இந்த விஷயங்களை கையில் எடுக்கலாம், இந்த விஷயத்தை பெருசாகலாம், இதை இப்படி பண்ணலாம், இது ஐடி விங்க்கு இதுதான் இது அசைன்மெண்ட்டு. இன்னும் பெண்ணு வந்து கீழே வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. பெண்ணு வந்து ஒரு தொகுதியில் ஒரு வட்டத்தில் என்னென்ன ஒர்க்கு நடக்கணும், எனக்கு இந்த டீட்டெயில் வேணும், இந்த வட்டத்தில் எனக்கு எவ்வளோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்த வட்டத்தில் அதிமுக வாக்குகள் என்ன இருக்குது, இந்த வட்டத்தில் அதிமுக வாக்கை பாஜக வாக்கை டிஎம்கேக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸஸ் இருக்குது, இந்த மாதிரி திடீர்னு டெய்லி டீட்டெயில் கேட்டு வாங்குறது எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது? அது பெண்ணுன்றது யார்? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் தானே. ராபின் சர்மா சில ஸ்ட்ராட்டஜி தான் உருவாக்குறாரு. இந்த இவர் உக்காந்துட்டு பேசினார்ல அப்பா, அதெல்லாம் ராபின் சர்மா இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் விட்டாச்சு. காளியம்மாள் வர்றாங்களா, மருது அழகராஜ் வர்றாரா, மற்றவங்க வர்றாங்களான்னா அப்போ நீங்கள் என்ன இது? இங்கே தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுடைய தொடர்ச்சி என்ன ஆகுனா, அந்த 1.5 வருஷத்தில் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் கூட முடிக்க முடியல. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் மற்ற நிர்வாகிகள்லாம் போடுறது, மாவட்ட செயலாளர் முடிக்கிறதுக்குள்ளேயே 1000 பிரச்சனை வருது. துட்டு வாங்கிட்டு போட்டாங்க, துட்டு வாங்கிட்டு பதவி தரல, அது இதுன்னு. அப்புறம் அது கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட துட்டு வாங்கிட்டு போடுறாங்க, பண்ணலன்னு பிரச்சனை வருது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் தலைவருடைய கவனத்துக்கு போதா? இதை வந்து உடனடியாக இவங்க அரெஸ்ட் பண்ண என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி அதுக்கு பதிலளிக்கிற விதமாக தியேட்டர் ஓனருக்கே கொடுக்கல, மளிகை கடை வச்சுருந்து கொடுக்குறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது கூட நேரடியாக விஜய் கவனத்துக்கு அவருக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அப்படி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புகார் ஏராளமாக வந்துகிட்டு இருக்குது. எதுவுமே இல்லாமல் புகார் ஏன் வருது? இது ஒன்று. ரெண்டாவது, கட்சியுடைய முகமாக நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை கேட்குறேன், யார் கட்சி? விஜய். அடுத்து புசி ஆனந்த். அடுத்து இதான் பெரும்பாலும் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்காரு, வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காரு. அடுத்து அவ்வளோதான். திமுகவில் அது நிறைய இருக்குது. அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த ஊருக்குன்னு ஒருத்தர். அதிமுகவில் நிறைய இருக்குது. அப்போ இந்த வித்தியாசம் தெரியுதா? அப்போ இது எதுவுமே இல்லாத, இதெல்லாமே ஒரு இளைஞர் கூட்டம் அப்படின்றது நம்ம எடுத்துக்க கூடாதா? ஏன்னா இது எல்லாருமே அவங்களாம் சீனியர்ஸ், 50-60 வருஷமாக இருக்கிறாங்க, அதனால நமக்கு தெரிய வருது. இப்போ இவங்க தான் 1 வருஷம் தான் ஆகியிருக்கு, அதுக்குள்ளேயே நம்ம யார் தெரிந்த முகங்கள் அப்படின்றத எப்படி எடுத்துக்க முடியும்? இல்லைங்க, நான் அப்படியே வரலங்க, நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களான்னு கேட்குறேன்.
உங்களுக்கு எப்படி வெங்கட்ராமன் தெரியுது? அது மேடையில் உட்காரதுனால தெரியுது. ஆதவர்ஜுனா அப்போ ஏன் மற்றவங்க நடக்கல? புஷி ஆனந்த் எப்படி தெரிஞ்சுது? அப்போ புஷி ஆனந்த் 10 புஷி ஆனந்த் உருவாகணுமா வேணாவா? தெரிஞ்சுக்கிறது வேணால் இப்போ நான் உங்களை பத்திரிகையாளரை தான் நான் கேட்குறேன், நான் பொதுமக்களை கேட்கல. பத்திரிகையாளர்களுக்கே தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி நிர்வாகிகள் நியமனம் மற்ற விஷயங்கள்லாம். அப்போது நீங்கள் 1.5 வருஷமாக என்ன பண்ணியிருக்கணும்? எப்படி தெரிவாங்க? போராட்டங்கள், மக்கள் இயக்கங்கள், பேட்டிகள், பொதுமக்கள் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு இப்படிலாம் வரும்பொழுது மேடைகளில் அவங்களுக்குள்ளே பிரதிநிதித்துவம் இப்படிலாம் வரும்போது தான் மற்ற தலைவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் தெரிய ஆரம்பிப்பாங்க. இது இல்லாமல் வெளியிலிருந்து கட்சிக்குள்ள பிரபலங்கள் வருவார்கள். அவர்களையும் இணைத்து பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவர்களும் கட்சியுடைய முகமாக தெரிவார்கள். அப்போது கட்சிக்கு ஒரு பெரிய வடிவம் கிடைக்கும். இப்போ ஒரு செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தார், அமமுகவில் போய் ஒன்றும் இல்லாமல் இருந்தார். திமுகவுக்கு வந்தோன்னே எப்படி ஆகிட்டார்? அப்போ அவர் வந்து திமுகவுடைய ஒரு சொத்தாக மாறிவிட்டார்ல. ஐயோ செந்தில் பாலாஜியை உள்ளே விட்டா அவ்வளோதான் அப்படின்னு திமுகவில் ஸ்டாலினோ உதயநிதியை முடிவு பண்ணியிருந்தா அவர் திமுகவுடைய ஒரு பெரிய தளபதியாக இருப்பாரா? சேகர் பாபு ஐயா வேணாங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தா இன்றைக்கி சேகர் பாபு சென்னை மாவட்டத்தில் இன்றைக்கி அதிமுகவும் சேர்ந்து அவர் பார்த்துக்கிறார். அப்போ இந்த தன்மையும் வரணும்ல. எனக்கு மாசு போதும், சேகர் பாபு தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் சேகர் பாபு இடத்துக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய யாராவது கிடச்சிருப்பாங்களா? அதாவது இந்த அரசியல்லே உட்கட்சி அரசியல் அங்கே இருக்குது. இவங்க இந்த அரசியலுக்கு முன்னாடியே இங்கே ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, உள்ளக நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல. அப்போது இந்த நியமனங்கள் எல்லாம் மெதுவாக போகுது. கட்சி ரைட்டு இந்த சொன்னேன் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இன்றைக்கி இவங்க மற்றவங்கள கேள்வி கேட்குறாங்க, நீ என்ன போராட்டம் நடத்துகிற? நீ போராட்டம் நான் காலைல போயிட்டு கைது ஆகி சாயந்தரம் வந்தால் நீ பெரிய போராட்டமா அப்படின்னு. இங்கே அது கூட இல்லையே. இங்கே அதுவும் இல்லையே. 1000 கோடி ரூபா டாஸ்மார்க்கில் முறைகேடுன்னு இடி அறிக்கை விட்றான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அறிக்கை விட்றீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துனீங்களா? மாவட்ட தலைநகரில் போராட்டம் நடத்துனீங்களா? மகளிர் அணி அமைப்பு வச்சு எதாவது பண்ணீங்களா? இல்லை இளைஞர்களை வச்சு பண்ணீங்களா? ஒரு எஸ்எஃப்ஐ பண்ணுதுங்க. ஒரு கல்லூரியில் ஒரு மாணவிக்கு பாலியல் இதுன்னா அடித்து போகிறது பெரிய பிரச்சனையாக்கி போலீஸோட மல்லு கட்டி இன்றைக்கி அந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குது. இன்னொரு பிரச்சனையும் அதே மாதிரி எஸ்எஃப்ஐ பண்ணுறாங்க. ஒரு டீச்சரு 10ஆம் கிளாஸ் மாணவிக்கு ஆண் டெய்லரை வச்சு அளவெடுத்தது பிரச்சனை இல்லை, டக்குன்னு எஸ்எஃப்ஐ குதிக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட? எவ்வளோ இளைஞர்கள் மாணவர் இருப்பாங்க? அப்போ நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களே நாங்கள் தான் எல்லாமே பெரிய இதுன்னு. அப்போ நீங்கள் தமிழ்நாடு பிரச்சனை கையில் எடுத்தால் நீங்கள் அண்ணாமலையெல்லாம் ஓரம் போயிடுவார, ஒன்றும் இல்லாமல் போயிடுவார. அப்போ உங்களை எது தடுக்குது? ஆனால் நீங்கள் போய் அண்ணாமலை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ வந்து எப்படி போராட்டம் நடத்தலாம்? நீ பி டீம்ன்றீங்க. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு தெரியுதா? பொதுமக்களை, பத்திரிகையாளர்களை, என் போராட்டங்களை சந்திக்கவே உங்களுக்கு யாருக்குமே இது கிடையாது. தன்னெழுச்சியாக மாவட்டங்களில் அங்கங்கே செய்கிறாங்க. அவங்களே நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கட்சி வந்துட்டு பொதுக்குழு வந்து இன்றைக்கி சந்திக்கிறாங்க. பொதுக்குழுவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தீர்மானங்கள் போடுவாங்க. அந்த தீர்மானங்களை உருவாக்குவதற்கு தலைவர்கள் இருப்பாங்க. ஒரு 4-5 தலைவர்கள் இருந்து அவங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு எந்தெந்த பிரச்சனைகளை தாவேக்கா அதில் எப்படி பார்க்குது. இன்னும் இவங்க நுணுக்கமான பிரச்சனைலாம் மாட்டலை, அப்படியே அந்த வழிமொழிகிற வேலையில் போகிறாங்க. இப்போ இருமொழி கொள்கைனா டிஎம்கே என்ன ஸ்டாண்டு அது நாம் போகிறோம், அந்த டீலிமிட்டேஷன்னா டிஎம்கே ஸ்டாண்டு ஊரோடு ஒத்து போன்ற மாதிரி போகிறாங்க. நீட்டா அது அப்படி. ஜிஎஸ்டி நீங்கள் பேசுகிறாரு, ஜிஎஸ்டியில் வரி வாங்கி கொள்கிறீர்கள், வரி கொடுக்க மாட்டீர்கள். அதுவே ஏகப்பட்ட அதில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சாரத்தை திமுக எப்படி பண்ணுது, அது நேர்மையாக பண்ணால் அதில் எவ்வளோ விஷயங்கள் வெடிக்கும்னு தெரியும். ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி ஐஎஸ்டின்னு இருக்கு. இதில் எஸ்ஜிஎஸ்டி ஃபுல்லாக ஸ்டேட்டுக்கு போயிடும். 100 ரூபா ஜிஎஸ்டி வரணும், 50 ரூபா உடனே போயிடும் ஸ்டேட்டுக்கு. மீதி 50 ரூபாலையும் அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு ஈவு தொகையாக ஒரு அமௌண்ட் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 60% ஜிஎஸ்டியில் இங்கே வந்துடுது. இவர் இது கூட தெரியாமல் ஜிஎஸ்டி வசூலிக்கிறீங்க, வரி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர்கள் சொல்கிற அந்த பிரச்சாரத்துக்கே இவரும் இரையாகி பேசுகிறது தான் பார்க்குறோம். மும்மொழி கொள்கை எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போனா இந்தி திணிப்புன்றது ஒன்று கிடையாது. ஆனால் நீங்கள் உட்காந்து இருமொழி கொள்கை தான் பெஸ்ட்டுன்னு இன்னும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வழிமொழிகிற வேலையை பண்ணுறீங்க. நுணுக்கமான நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு இதில் வரும்போது தாவேக்கா நிலைப்பாடு என்னென்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிற ஏற்பாடு கிடையாது, உட்காந்து பேச ஆளே கிடையாது. அப்போ தீர்மானத்தை யார் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், யார் ரெடி பண்ணிப்பா? சாணவர்கேசாமி. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஆலோசகர் அவங்களாம் இருந்தாங்க.
ஐயநாதன் இருந்தார், அவங்ககிட்ட வாங்கினாங்க, இது பண்ணாங்க. அப்போ ஐயநாதனுக்கு இந்த ஒரு கட்சியில் இருந்திருக்காரு, பத்திரிகையாளராக இருந்திருக்காரு, அவருக்கு தெரியும் மக்கள் பிரச்சனையில் இதை இப்படி சொன்னால் அது வந்து மக்கள்கிட்ட எதிரொலிக்கும், இதை தீர்மானமாக கொண்டு வரலான்னு. ஆலோசகர்கள், அரசியல் ஆலோசகர் தான், அவங்களுக்கு தெரியும், பல கட்சியில் இருந்தாங்க. தீர்மானமே எழுதின ஒரு இருந்திருக்காங்க. இப்போ கே.எஸ். ராதாகிருஷ்ணன்லாம் திமுகவில் தீர்மான குழு போட்டு அது சும்மா இருந்து இவர் தீர்மானத்தை எழுதி அப்புறம் தீர்மான குழு மூலிமா அது போயிருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஆளுங்க. அப்போ அது எப்படி இருக்கும் அந்த தீர்மானம்? போன இதில் 26 தீர்மானம், இந்த தடவை 17 தீர்மானம், அதில் 1 அஞ்சலி தீர்மானம், போனால் 16 தீர்மானம். ஏன் குறைஞ்சி போச்சு தீர்மானம்? பிரச்சனை இல்லையா? விவசாயிகள் பிரச்சனை பற்றி தீர்மானத்தில் ஒன்றுமே இல்லை. மற்ற விலைவாசி உயர்வு இது சம்மந்தமாக இல்லவே இல்லை. 1000 கோடி ரூபா இதை பற்றி பேசுகிறீங்க, அது ஒரு விரிவாக எந்த இதுவும் இல்லை. மணல் முறைகேடு இந்த மாதிரி போயிடுமா? 1000 கோடி ரூபா இதுவும் டாஸ்மார்க்கும்னு இது இல்லை. மத்திய அரசை கண்டித்து எத்தனை தீர்மானம் இருக்குது? ஏதாவது இருக்குது? மேகதாட்டு பிரச்சனை சம்மந்தமாக தீர்மானம் இருக்கா? மத்திய அரசை பற்றி நீங்கள் வரி கொடுக்கலன்னு பேசுகிறீங்களே, பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கவே இல்லை. சுண்டக்காய் மாதிரி இப்படி கிள்ளி கொடுத்தாங்க. 37,000 கோடி கேட்டாங்க. மிஞ்சி போனால் 500 கோடி 800 கோடி கொடுத்துருப்பாங்க. ஏன் அது ஒரு தீர்மானம் வரக்கூடாதா? அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டு, இந்த தீர்மானம் நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், அப்போ இதிலெல்லாம் எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயங்கள் இருக்கோ அதை பற்றிலாம் இல்லை. பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. சென்னை நகரம் எடுத்தாலே 10 தீர்மானம் போடலாம். சென்னை மாநகராட்சியில் சமீபத்தில் ஒரு ஊழல் இந்த வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி பல விஷயங்களில் உள்ளாட்சி மன்றங்களில் சரியாக செயல்படுறதில்ல. நேற்று 4 கவுன்சிலரை நீக்கியிருக்காங்க. என்ன காரணம்? அவங்க தலையிட்டுக்கிட்டு இல்லாத அராஜகம்லாம் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்டரில் அதெல்லாம் பிரச்சனைலாம் பண்ணியிருக்காங்கன்னு. அதில் ஒருத்தர் ஒரு எம்எல்ஏவுடைய தம்பி, முன்னாள் அமைச்சருடைய தம்பி. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களை சென்று சேர்ற மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள தீர்மானமாக இருக்கானா? இல்லை. ரெண்டாவது, அந்த கூட்டம் மாநாடு இல்லை, இது பொதுக்குழு கூட்டம். தீர்மானங்கள் மேலே தான் பேசுவாங்க, அதை இன்னும் விவரித்து பேசுவாங்க. இப்போ மத்தியில் என்ன நடக்குது, மத்தியில் என்ன அரசியல் நடக்குது, தமிழகத்தில் என்ன அரசியல் நடக்குது, அடுத்து தேர்தல் சம்மந்தமாக நீங்கள் என்ன தீர்மானம் போட்டிருக்கீங்க? தேர்தல் வரப்போகுது, அதில் எந்த ஆட்சி வரணும், எப்படிப்பட்ட ஆட்சி வரணும், இந்த ஆட்சி ஏன் ஒழியணும், எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, அது வரணும்ல, தீர்மானமாக வரணும்ல. நாங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறோம்? எதுவுமே இல்லை. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்மானன்றது பெருசாக ஒரு இது இல்லை. அதில் இந்த தலைவர்களுக்கான ஒப்புதல் வாங்கணும் பொதுக்குழுவில். அது வாங்கினாங்களா இல்லையா தெரியாது. அதே மாதிரி இந்த செலவினங்களுக்கான ஒப்புதல் அதுவும் வாங்கினாங்களா இல்லையா தெரியாது. அந்த அஞ்சலி தீர்மானத்தை முதல்ல போடணும், முடிச்சுட்டு தான் மற்ற தீர்மானங்களுக்கே போகணும். அஞ்சலி தீர்மானம் வாசிச்சுட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு தான் நீங்கள் கூட்டத்தையே தொடங்கணும், மற்ற தீர்மானத்துக்கு போகணும். அந்த மாதிரி ஏற்பாடும் இருக்கிற மாதிரி தெரில. இன்னொன்று, அந்த பேசின எல்லாருமே ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி சவால் விட்டு பேசியிருக்காங்களே தவிர தீர்மானத்தின் மேலே யாரும் பேசலை. தீர்மானத்தின் மேலே பேசணும்ல, யாரும் பேசலை. இதில் ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுனா ஆதவ் அர்ஜுன் அண்டு சிடி நிர்மல்குமார் 2 பேர் ஸ்பீச். சிடி நிர்மல்குமார் பொதுவாகவே இந்த அரசுடைய இது, அந்த ஜல்லிக்கட்டில் எப்படி அமைச்சர்கள் எப்படி வாரிசுகள் இந்த இதை தொட்டுட்டு போயிட்டார். இவங்க 3 பேர் பேசுனதுலையே, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், சிடி நிர்மல்குமார், இவங்க பேசுனதுலலாம் அடிப்படையாக சொன்னது உட்கட்டமைப்பு. அப்போ இவர்களை உட்கட்டமைப்பு சரியில்லைன்ற விஷயம் பாதிச்சிருக்குல்ல. உட்கட்டமைப்பே இல்லாட்டினால் நாங்கள் ஜெயிச்சிருவோம், நம்புகள் நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க உதாரணமாக சொல்கிறது எம்ஜிஆரை காமிக்கிறாங்க. எம்ஜிஆரை இவங்க காமிக்கிறதே தப்பு. சிடி நிர்மல்குமார் டிஎம்கேவை காமிக்கிறார், 67 உட்கட்டமைப்பு இல்லாமல் ஜெயிச்சாங்கன்றாரு. ஆதவ் அர்ஜுன் ஒரு படி மேலே போய் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர்கிட்ட உண்மை மட்டும்தான் இருந்தது, பணம் இல்லை, உட்கட்டமைப்பு இல்லைன்றார். ரெண்டுமே தப்பு. 67க்கு தேர்தலில் தான் முதல் தேர்தலாக சந்தித்தாங்க இவங்கள மாதிரி. 49 கட்சி ஆரம்பிச்சுட்டு 52 இது பண்ணிட்டாங்க. 57 இப்போ இவங்க என்ன தப்பு பண்ண போகிறாங்களோ அந்த தப்பு அப்போ பண்ணாங்க. ஒழுங்காக முறையாக தேர்தல் ஆனதுலாம் இது பண்ணாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் கிடச்சிது. அதில் தோற்று போய் 15 பேர் தான் ஜெயித்தாங்க. 62ல் 50 சீட்டு, 67 தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போ இவங்க 57லேருந்து 67 வரைக்கும் 10 வருஷம் 3 தேர்தல் 57, 62, 67 3 தேர்தல் சந்திச்சு 3ஆவது தேர்தல் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ எப்படி உட்கட்டமைப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? தப்பான வாதம்ல. இவர் எம்ஜிஆர்கிட்ட உட்கட்டமைப்பு இல்லைன்றார். எம்ஜிஆர் 62லேருந்து 10 வருஷம் 72 அவர் வெளியேற வரைக்கும் திமுகவில் 62 தேர்தல், 67 தேர்தல், 71 தேர்தல் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு, எல்லாரோடையும் பழகியிருக்காரு. அந்த இது
பொதுக்கூட்டங்கள் அது இதுன்னு எல்லா வகையிலும் தயாராகிருக்காரு. ப்ளஸ்ஸு கட்சியுடைய மாநில பொருளாளராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருக்கார் வெளியேறும்போது. அதற்கு பிறகு அவர் வெளியேறும்போது அவர் கூட ஒரு பெரிய செட்டப்பே கட்சியில் திமுகலேருந்து வருது. அப்படியே அரசியல்வாதிகள், அரசியல் ரீதியாக தயாரானவர்கள். அப்போ வந்தவுடனே ஒரு டக்குன்னு ஒரு இதை ஃபார்ம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அடுத்த ஆண்டே 5 மாதத்துலேயே இது வருது, திண்டுக்கல் எம்பி இடைத்தேர்தல். அதில் ஆளுங்கட்சி எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்கிறாரு. அப்போ உட்கட்டமைப்பு இல்லாமல் பண்ணுவார். அவர் வெறுமனே ரசிகர்களுக்கு மட்டுமா கட்சியை கொடுத்தாரு? ரசிகர்களை ஒரு ஓரமாக வச்சுருந்தார். ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவங்களுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு பதவி கொடுத்தாரு. ஆனால் பெரும்பாலும் அவர் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு போகிறார். திமுகலேருந்து உடைஞ்சி வந்த எம்ஜிஆரை நம்பி வந்தவங்க மாவட்ட செயலாளர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு, வெளியிலேருந்து வந்த மற்ற கட்சியாரங்களையும் வச்சுக்கிட்டு போனார். எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அன்றைய மாநில செயலாளர் கல்யாண சுந்தரன்ற ஒரு அனுபவமிக்க தலைவரை கூடயே வச்சுக்கிட்டார். எதுனாலும் அவர்கிட்ட கேட்டு இது பண்ணுறது. அப்போ அவங்களுக்கு எது மக்கள் பிரச்சனை, எதை எப்படி கொண்டு போகணும், மாநாடு எப்படி நடத்தணும், தீர்மானம் எப்படி போடணும், நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கணும், விவசாயிகள் பிரச்சனை எப்படி பார்க்கணும், வணிகர்கள் பிரச்சனை எப்படி பார்க்கணும், பொதுமக்கள் அது எல்லாமே எம்ஜிஆர் அந்த ட்ரைனிங்கு. இத்தனைக்கும் எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட 55 எம்ஜிஆர் அரசியலில் இருக்கார். காங்கிரஸ் சாதி அப்படியே இருந்து திமுகவில் வராரு, அண்ணா கூட பழகிறாரு, காமராஜர் கூட பழகிருக்காரு, கலைஞர் கூட பழகிறாரு, மற்ற தலைவர் கூட பழகிருக்காரு. அவருக்கு இல்லாத அனுபவமா? ஆனாலும் ஏன் கல்யாண சுந்தரத்தை கூட கூட்டு வச்சுக்கிட்டாரு? அப்படிப்பட்ட இதை கூட நீங்கள் ஒப்பிடுறீங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்துட்டு நீங்கள் பெருசாக இளைஞர்கள் இருக்கிறாங்க, நான் சாதிச்சிருவோம், நாங்கள் ஜெயிச்சிருவோன்றது நீங்கள் நம்பிக்கை ஏற்றுறதுக்காக உங்கள் இளைஞர்கள்ட்ட இல்லை வாக்காளர்கள்ட்ட சொல்லலாம். ஆனால் நடைமுறை யதார்த்தன்றது இதை பார்க்க மறுக்கிறீங்க. இதை இருக்குன்ற பிரச்சனை ஆதவர்ஜுன் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி செய்ய முடியாத பிரச்சனையா? இது எல்லாமே சரி செய்யக்கூடிய பிரச்சனை. ஆனால் இல்லை, அவங்களுடைய வாதம் அப்படின்றது திமுகவை ஆட்சியிலேருந்து இறக்கணும், அந்த இடத்துக்கு இல்லைங்க. ரெண்டாக பிரிச்சுங்க. அரசியல் பண்ணுறதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஸ்தாபனத்தை பற்றி நான் பேசுகிறேன். அதுதான் சார். இப்போ ஸ்தாபனம் என்பது கட்சியுடைய நிலைமை, கட்சியுடைய கட்டுமானம். இப்போ நான் திருநெல்வேலிக்கு போனோம், நான் ஒரு கார் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் திருநெல்வேலிக்கு போகிறோன்னு தீர்மானிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் காரு ஹைவேஸில் ஓடுற அளவுக்கு இல்லைங்க, சிக்கல் இருக்குது காரில். 4 டயருமே வழுக்க டயரு, பெட்ரோலு இந்த அளவுக்கு பிரச்சனை, இன்ஜினு சூடு தாங்காதுன்றேன். இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சிக்கல, என்னுடைய நோக்கம் திருநெல்வேலி போகிறதுங்கன்றீங்க. ஏங்க, திருநெல்வேலி போகிறதுன்றது உங்களுடைய பயண திட்டம். நான் சொல்கிறது உங்கள் வாகனத்தை பற்றி. இந்த வாகனத்தை வச்சுட்டு போக முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ புரியுதா? இல்லை, எனக்கு புரியுது. அதுதான் நான் கேட்குறேன். இப்படி ஒரு கண்டிஷனில் அவங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போனா இதை சரி செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே. யார் நம்பிக்கை இன்மையாக பேசுவாங்க? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். எந்த கட்சி தலைவர் 2026ஆம் ஆண்டு சிறுத்தையின் ஆண்டுன்னெலாம் சொன்னாங்க, ஞாபகா? அவங்க அந்த மேடை கீழே இருக்கிறோன்னு நம்ப மாட்டான். யாரை நாங்கள் கை காட்டுகிறோமோ அவங்க தான் முதல்வர்னு ராமதாஸ் சொன்னார். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தான் முதல்வர்னு இதே ஜான் ஆரோக்கியசாமி தான் சொல்லியிருந்தார். அவங்களாம் நம்பிக்கை, அதாவது நடக்கிறதையா பேசுனாங்க? தொண்டர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கறது, இது எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ இவருக்கு கூட என்ன சொல்கிறாரு, எங்கள் தலைமையில் ஆட்சி அமையும்ன்றாரு. சீமானும் சொல்கிறாரு. டிஎம்கே நாங்கள் தான் திரும்பி வருவோன்றாரு. ஏடிஎம்கே நாங்கள் தான் திரும்பி ஆட்சி அமைப்போன்றாங்க. எல்லாருக்கும் சொல்ல தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்களும் சொல்கிறாங்க, திமுகவை வீழ்த்துவோம், நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி, நாங்கள் தான் அடிப்போன்னு. நீங்கள் ப்ரூவன் பார்ட்டி, நாங்கள் அன்ப்ரூவன் தான் அப்படின்றாங்க. கேட்டால் நாங்கள் அன்ப்ரூவன் தான், எம்ஜிஆர் அன்ப்ரூவன் தான், டிஎம்கே வரும்போது அன்ப்ரூவன் தான், அப்புறம் யார், என்டி ராமராவ் அன்ப்ரூவன் தான்றாங்க. என்டி ராமராவ் கூட உங்களை ஒப்பிட முடியாது. என்டி ராமராவ் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 1000 யோசனை அவருக்கு. அப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டு வராரு, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அவர் என்டி ராமராவ் இப்போ விஜயை பார்க்குற மாதிரிலாம் இல்லை, அதை விட 100 மடங்கு தேவடான்னு பார்ப்பாங்க. நீங்கள் என்டி ராமராவ் வீடு இங்கே தான் அபிபுல்லா ரோட்டில் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி 4 பஸ்ஸு நிற்கும். எது? டூரிஸ்ட் பஸ்ஸு நிற்கும். காலையில் அவர் போர்ட்டிகளில் உட்காந்துருவார். குறைஞ்சது ஒரு 200-300 பேராவது தேவடான்னு அவரை வணங்கிட்டு இருப்பாங்க. அவரும் எதுவும் பேச மாட்டார், இவங்களாம் பார்த்துட்டு வணங்கிட்டு போவாங்க. திருப்பதி வந்துட்டு அடுத்தது நம்ம இவரை பார்த்துட்டு போகணும், தேவடாவை பார்த்துட்டு போகணுன்னு. அப்படிப்பட்ட என்டி ராமராவ் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த கட்சிக்கு அடிப்படை கட்டுமானம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேஸ்மெண்ட்டுக்கான 2 இன்ஜினியர்ஸு, ஒரு இன்ஜினியரு இன்றைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு
என்டி ராமராவுடைய மகளை கட்டின மருமகன். இன்னொருவர் உபேந்திரா. உபேந்திரா அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எம்பியாக போய் பாராளுமன்ற தலைவராக இருந்தார். அவர் வைக்கிற வாதம் அவர் வச்சு செஞ்சதில் சோனியா காந்தி ஒரு தடவை உபேந்திராவை இதில் ஒரு ஏர்போர்ட்டில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, என் வீட்டுக்காருக்கு அவ்வளோ தொல்லை கொடுக்குறேன்னு சோனியா காந்தி உபேந்திராவை திட்டுற அளவுக்கு உபேந்திராவுடைய அரசியல் இருந்தது. அப்படிப்பட்ட தலைவருங்க. பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது நீங்கள் ஷிண்டே இருக்கார்ல, அன்றைக்கி அந்த மாதிரி பாஸ்கர் ராவ். இவர் ஒப்படைச்சிட்டு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போனப்போ வந்தவனை ஆட்சி தர முடியாதுன்ட்டார். நான் தான் முதலமைச்சர்ன்ட்டார். அன்றைக்கி எட்டப்பனுக்கு பதிலாக ஒரு பேர் பாஸ்கர் ராவ்னு வச்சுருந்தேன். ஆனால் முதலமைச்சர் வந்து முடியாதுன்ட்டா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோக்கடிச்சு அவரை வெளியேற்றி அப்புறமா தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்டி ராமாராவ். ஏற்கனவே பிரச்சனைன்னு தான் போனது அமெரிக்காவுக்கு. போயிட்டு வந்தால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படிப்பட்ட பாஸ்கர் ராவ், அப்படிப்பட்ட தலைவர்லாம் இருந்தாங்க. இங்கே நீங்கள் என்ன உங்கள்கிட்ட கட்டுமானம் இருக்குது, தேவடான்றாங்களா மக்கள்? உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது ஒன்றை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த இவர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி போகலாம்? நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அது ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு. இப்போ நான் வந்து ரிலே ரேஸில் இந்த இதில் ட்ராக்கில் நிற்க வைப்பாங்க தெரியுமா, 400 800க்கு இந்த இந்த சின்ன ட்ராக் இருக்க இங்கே பின்னாடி நிற்க வைப்பாங்க. இந்த பெரிய சுற்றுறோம்னா அங்கே நிற்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை அங்கே நிற்கிற ஆளை ஃபஸ்ட்டு ட்ராக்லேயே உங்களை இங்கே நிற்க வச்சுருக்காங்க. அதுதான் சினிமா புகழ். நான் 2 மாடி ஏறணும்னா நீங்கள் ஏற்கனவே 2 மாடி ஏறி நிற்கிறீங்க. நான் இப்போ 2வது மாடிலேருந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் 2வது மாடிலேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அதுதான் சினிமா புகழ். ஆனால் அதுக்கு பிறகு என்ன அப்படின்றது வந்து நடைமுறை. அதில் நீங்கள் உங்களுடைய ஃபேம் மட்டுமே ஒவ்வொரு தொகுதியிலையும் உதவாது. அந்தந்த தொகுதியில் உங்கள் கட்சிக்காரன் தான் போய் பார்க்க போகிறான். அவனுக்கு என்ன அரசியல் இருக்குது, உங்கள் அரசியலை அவங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, என்ன அரசியல் பண்ணணும். அப்போ நீங்கள் மட்டுமே போய்கிட்டு இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு அடுத்த தலைவர் 4 5 தலைவர்கள் தாண்டி தான் அவனை போய் ரீச் ஆகிருப்பீங்க. அப்போ இந்த அடுக்கு எங்கே? அதுக்கு கேட்டால் புஷியானந்த் சொல்கிறாரு, உனக்கு என்னையா பிரச்சனை, கட்டுமானம் பற்றி பேசுகிற, ஒரு ஓட்டு கூட உனக்கு விடாது, நீ வந்து டிபேட்டில் கட்டுமானம் பற்றி பேசுகிற, 2ஆம் கட்ட தலைவர்களை சேர்க்கலன்ற, சேர்த்துட்டு அதன் மூலிமா ஒரு பெரிய பிரச்சனை வந்து கட்சி 2ஆக உடையணும்னு ஆசையானா, அப்போ சேர்த்தா பிரச்சனை வரும்னு தான் சேர்க்காமல் இருக்கீங்களா? இன்றைக்கி வேணால் நீங்கள் அந்த ஸ்பீச்சை போய் மறுபடியும் போட்டு கேளுங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? 2 லட்சம் பதவிகள் காலியாக இருக்குது, நிரப்பணும்னா அப்போ அந்த வேலையை செஞ்சு தானே ஆகணும். அது செஞ்சால் கட்சி உடையன்றாரு. இது என்ன பார்வை இது ஒரு பொதுச் செயலாளர்? அப்போது இந்த இல்லை நான் வந்து எனக்கு புரியலன்னா, ஒரு 2 பேர் மட்டுமே எல்லா கட்சியும் அப்படி தான், அவங்க 2 பேர் மட்டும்தான் அகில இந்திய, அதாவது மாநில தலைமையில் 2 பேர் தான் தீர்மானிப்பாங்க, மற்றவங்க யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னா அது எப்படி இயங்க முடியும்னு கேட்குறேன். இப்போவே இந்த மாதிரி நீங்கள் அதோடைய பலகீனம் எங்கே வெளிப்படுதுன்னா, இப்போ நேற்று இதில் இங்கே தமிழ்நாட்டில் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு போனார் அண்ணாமலை. டெல்லியில் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அடுத்து இப்போ இங்கே இறங்கினோன்னா இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. எடப்பாடி இங்கேருந்து போகும்போது ப்ரெஸ் மீட்டு, டெல்லியில் கேட்டாங்க அங்கே ப்ரெஸ் மீட்டு, இங்கே வந்து இறங்கினோன்னா இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. சட்டசபைக்கு போயிட்டார், அங்கேருந்து வெளிநாடு பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட்டு. சீமானு ஏதாவது ஊருக்கு போனோன்னா அங்கே ப்ரெஸ் மீட்டு, பொதுக்கூட்டம் முடிஞ்சோன்னா ப்ரெஸ் மீட்டு, மறுபடியும் சென்னைக்கு வந்தாலும் ப்ரெஸ் மீட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தெரியுமா, முதல்வர் சட்டசபைக்கு போகிறார், வெளியில் பேசுகிறாரு, துணை முதல்வர், இந்த மாதிரி எல்லாருமே எங்கேயாவது வரத்தில். அது இல்லாமல் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள்? டெய்லி யார் ப்ரெஸ்ஸை பார்க்குறான்? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். ஏன் பார்க்கணுன்னுலாம் கேட்கக்கூடாது. கேட்டால் அப்புறம் ஏன் ஓட்டு போடணுன்னு ஜனம் கேட்பாங்க. இப்போ அவங்க அதான் கேட்குறாங்க, ஏன் பார்க்கணும், ஏன் போராடணும்னு கேட்குறாப்புல. ஏன் போராடணும்? நீ என்ன பெரிய போராட்டம் பண்ண? காலையில் போயிட்டு அரெஸ்ட் ஆகிட்டு சாயந்தரம் வெளியே வந்துடுற, அது ஒரு போராட்டமான்றாங்க. தான் சொல்லியிருக்காரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க போராட்டம். ஏங்க போராட்ட வடிவம் என்பது மக்கள்கிட்ட பிரச்சனையை கொண்டு போகிறது தான் போராட்ட வடிவம். அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உப்பு எடுத்துகிட்டு போனார் காந்தி, உப்பு சத்தியாகிரகம்னு, அது ஒரு போராட்ட வடிவம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராட்டம். சவுக்கில் அடிச்சிட்டார்ல அண்ணாமலை, அது ஒரு போராட்ட வடிவம். இந்த மாதிரி பல தடவை நாற்று நடுவாங்க. இந்த இன்னைக்கு கூட வாழைத்தாரை நடுற போராட்டம் பொள்ளாச்சியில் பிஜேபிக்காரங்க பண்ணுறாங்க, டிஎம்காரங்க பண்ணியிருக்காங்க. ஏன் இந்திய எழுத்து அழிக்கிறாங்களா? அது ஒரு போராட்ட வடிவம் தான். ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு யாரும் கேட்க முடியாது. அட்டென்ஷன் சீக்கிங் தான் முக்கியம். அதன் மூலியமாக அரசுக்கு அழுத்தத்தை தருவது, பொதுமக்கள்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போகிறது, அதை கோபாவேசமாக மாற்றுவது, அரசுக்கு எதிராக மாற்றுவது. இதே பிரச்சனையை சூடு மாறாமல் வச்சுருந்தா ஆட்சிக்கு எதிராக மாறி அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும். இதுதானே திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? 66ல் ஹிந்தி படிக்கணுன்ட்டார்.
இந்த புதிய கல்விக் கொள்கை தான் இந்திய திணிக்கிறேன்ட்டு பெரிய தகராறு, இந்திய எதிர்ப்பு போராட்டம், உயிர் நீக்கிறது. அந்த பிரச்சனை வந்து போராட்டத்தினால தான் நடந்தது. அந்த போராட்டத்தை உயிர்ப்பிச்சு மக்கள் ஃபுல்லாக கொண்டு போய் திணிச்சு அது மக்கள்கிட்ட பரவி அது ஆட்சிக்கு எதிராக மாறி அது வாக்குகளாக மாறி விழுந்துச்சா இல்லையா? எலிகறி சாப்பிட்லான்னு அது எப்படி சொன்னார்னா, அரிசி பஞ்சம் பற்றி சட்டசபையில் பேச்சு, எலிகறி சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஏங்க சில இடங்களில் விவசாயிகள் எலியை கூட சாப்பிட்றாங்க அப்படின்னு, வயல் எலி சாப்பிடுவாங்கல்ல ஆமாம் அப்படின்னு யதார்த்தமாக சொல்ல அதை பதார்த்தமாக ஆக்கி ஐயோ தமிழக மக்களை எலிகறி சாப்பிட சொல்லிட்டாரு முதலமைச்சர்ன்ட்டு பெருசாகிட்டாங்க. புரியுதா? இந்த மாதிரி விஷயங்களை அட்டென்ஷன் சீக்கிங்க மக்கள்கிட்ட கொண்டு போகிறது இதெல்லாம் போராட்ட வடிவங்கள். அது வாக்குகளாக மாறிச்சா இல்லையா? அப்புறம் நீங்கள் போராடக்கூடாதுன்னா இன்றைக்கி நீ ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். எனக்கு அதில் ஏடிஎம்கே மேலே கூட விமர்சனம் உண்டு. டாஸ்மார்க்கு இந்த ரெய்டுக்கு பிறகு அந்த இது வந்துச்சுல்ல அறிக்கை, அது யார் மூலயமா பெருசாக ப்ரொபகண்டா ஆச்சு? இடி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் போராட்டம் அது மாதிரி அதில் மாற்று கருத்து இருக்கா? இல்லை. என்னென்னமோ மடக்கி கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் வந்துச்சா? நியாயப்படி யார் பண்ணியிருக்கணும்? அதிமுக பண்ணியிருக்கணும், அப்புறம் இன்னொருத்தர் தாவேகா பண்ணியிருக்கணும், சீமான் பண்ணியிருக்கணும். பண்ணலல்ல. பண்ணுறவனை போய் கேட்டுருந்தா நீ என்ன பண்ணுறனா, நீ என்ன பண்ணியா நீன்னு கேட்குறான். கரெக்டா? இது என்ன போராட்டமானா? அதான் போராட்டம். இன்றைக்கி அது உயிர் போல இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியுதுல்ல. நீங்கள் அன்றைக்கே இவங்களும் கண்டுக்காமல் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படியே போயிருக்கோம்ல. நீங்கள் இன்னொன்று பார்க்குறீங்க, சில கேஸுங்க வழக்குகளை நீதிமன்றம் சோமூட்டை எடுக்கும். ஆமாம். எப்படி எடுக்கிறாங்க? அது ஒரு போராட்ட வடிவமாக மாறி அது ஒரு செய்தியாக மாறி பத்திரிகையில் வரும்போது பார்த்துட்டு என்னடா இது டக்குன்னு சோமூட்டை எடுத்தாங்களா இல்லையா? அப்போது இந்த மாதிரி போராட்ட வடிவங்கள் தான் எங்கே போய் சேரணுமோ. ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் அந்த திரைக்கதை அவ்வளோ அழகாக அமைச்சிருப்பாங்க. அந்த வக்கீல் இந்த விஷயத்தை கையில் எடுப்பாப்புல. அப்போ அந்த வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் அந்த பிரச்சனை சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் அது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் போகும். மார்க்சிஸ்ட் கட்சி கையில் எடுத்த உடனே அது வந்து ஒரு போராட்டமாக வெடிக்குது. அந்த படத்துலேயே காமிப்பாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் டிஜிபிக்கு ப்ரெஷர் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் டிஜிபி கூப்பிட்டு அவங்களுக்கு பேசி நான் அவங்களுக்கு எதாவது பண்ணித்தரேன்றோம். அப்போது ஒரு விஷயம் போராட்டமாக மாறினா தான் உங்களுக்கு இதாகும். பிறந்த குழந்த அழுதா தான் அதுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சு பால் கொடுப்பாங்க. அது வாட்டில் கம்முன்னு வச்சுங்க, இவங்களும் கம்முன்னு இருப்பாங்க. போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராது. அப்போ எங்கள் போராட்டம் வேறு வடிவம்னா கூட அதை பண்ணுங்கன்றோம். நீங்கள் எங்கே பண்ணீங்க? இப்போ ஆதவர்ஜுனாக்கே தெரியும் ஒரு விஷயத்தை எப்படி போராட்ட வடிவமாக மாற்றணும், என்னென்ன பண்ணணும்னா ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்தவர். அப்போ இவர்கள் பண்ணலன்றப்போ அவருக்கு தெரியும், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கோபத்தை தான் அவர் இங்கே காமிக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதம் பொறுத்து நாங்கள் பார்க்க தானே போகிறீங்க இந்த காளையனோட ஆட்டத்தைன்றாரு. 2 மாதம் பொறுத்து பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா டிசம்பரில் முடிச்சுட்டு ஜனவரியில் வந்துடுவார். ஜனவரி இல்லைங்க, பிப்ரவரி தள்ளி போகுது, பிப்ரவரி எண்டில் வந்துடுவார். இல்லைங்க மார்ச் இல்லைங்க ஜூனில் வந்துடுவாருன்னாங்க. இப்போ கரெக்டாக என்ன மார்ச்சா? மார்ச் ஏப்ரல் மே அப்போ ஜூன் தானா? 2 மாதம் பொறுத்து ஜூன் எங்கள் போராட்டத்தை பாருங்கன்றாங்க. அப்போ ஸ்தம்பிக்க வைக்கின்ற போராட்டத்தை தாவேகா கையில் எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், அவர் சொல்கிற 20% அவர் ரீச் பண்ணிடலாம். ஏன்னா மக்கள் அதை தான் பார்ப்பாங்க. சினிமா ஃபேம் இருக்குது. ஒரு அண்ணாமலை சொல்கிறத விட விஜய் களத்துக்கு வரணும். ஆமாம், விஜயின் போராட்டம் இல்லை விஜய் களத்துக்கு வரணும்னு கூட இல்லை. இல்லை, முக்கியமாக விஜய் இறங்கினால் மட்டும்தானே அது ஒரு பெரிய அவர் அறிவிக்கிறது, அவர் டெய்லி அதை பற்றி பேசுறது, இல்லை பத்திரிகையில் பேட்டி கொடுக்கறது, ஏதாவது பண்ணிவிட்டு அதை உயிர் போட வச்சுருந்தாருன்னா அந்த அந்த போராட்டத்துடைய அந்த சூட்சுமத்தோடு அடிக்கணும். இப்போ அண்ணாமலை சீமான்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சூட்சுமத்தோடு அடிக்கணும். பத்திரிகையாளர் கேட்குறது பதில் சொல்லணும். நீங்கள் ஏன் போராடுறீங்கன்னா இப்போ திமுக இப்படி சொல்கிறாங்கல்ல அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு கூட விஜய் இப்படி சொன்னார், அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ இப்போ அண்ணாமலை பதில் சொல்கிறாரு. சீமான்ட்ட போய் இப்படி சொன்னாங்களே அப்படின்னா அதை கேட்குறீங்களா, இதை கேட்டிங்களான்னு அவர் ஒன்று சொல்லுவார். அப்போ அந்த சூட்சுமத்தோட அந்த ப்ரெஸ்ஸை பார்க்கறது, சொல்கிறது, போராட்டங்கள் நடத்துறது, தலைவர்கள் நீங்கள் போராடுற எல்லா இடத்துலையும் மைக் போடுறப்போ அந்த தலைவர்கள் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தால் உண்மையிலேயே மக்கள் நமக்கான ஆளு இவங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படி பண்ணனால தான் திமுக 67 ஆட்சிக்கு வந்தது. பலரும் வந்தப்போ எம்ஜிஆர் வந்து என்னை ஏன் கட்சி விட்டு நீக்கினாங்கன்னு அதெல்லாம் பிரச்சனையை பெருசாக வெளியே கொண்டு போனனால தான் எம்ஜிஆர் மேலே ஒரு இறக்கம். பெண்கள் வாக்கு அதிகமாக எம்ஜிஆருக்கு விழுந்தது. அதனால தான் எம்ஜிஆர் இறக்கும் முறையில் ஒன்றும் பண்ண முடியல. அதே பெண்கள் வாக்கு அப்படியே ஜெயலலிதாட்ட கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஜெயலலிதா அதை எப்படி கொண்டு போக முடியுமோ கொண்டு போனாங்க. அதனால் இந்த வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே, வரவேற்கிறோம். நம்ம வேலை என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இதில் இப்படி இருந்தால் இது நடக்கும், இப்படி இருந்தால் அது நடக்கும், அந்த மாதிரி
சொல்லிட்டு போகிற வேலையை மட்டும் தான் நம்ம செய்கிறோம். நமக்கு கோபதாபங்களோ எதுவுமே கிடையாது. இது பண்ணால் இது நடக்கும் சார், இது பண்ணலன்னா இது நடக்காது. இதில் நீங்கள் சொல்கிறது சரியான வாதம் இல்லை, அவ்வளோதான் நம்ம பதிவு பண்ணுறோம். அது கோவப்பட்டா கோவப்பட்டுக்குங்க, பாராட்டினா பாராட்டிக்குங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அப்படியே கடந்து போகிறது. நான் சொன்னது நடந்ததா? கட்சிக்குள்ளே ஒரு ஆள் வரமாட்டாங்கன்னு, அந்த மருது அழகராஜை சேர்க்கவே மாட்டாங்க அப்படின்னு இன்னை வரைக்கும் நடக்குதா? அவ்வளோதான். அப்போ நம்ம வர்ற தகவலை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நம்மளாக கோவப்பட்டோ இல்லை ரூம் போட்டு யோசிச்சோலாம் சொல்கிறதில்ல. உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிறது உங்கள் கட்சியில் இருக்கவங்களே எங்களுக்கு சொல்கிறாங்க. அதுதான் சோர்ஸு. சார் இப்படி நடக்குது சார், சார் அப்படி நடக்குது சார், சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார்னு. இது இல்லாமல் இந்த கட்சி போகிற போக்கு மற்ற கட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக இருக்குது. என்னடா யாரையுமே கான்டாக்ட், இப்போ நீங்கள் தாவேகால போய் ஒருத்தர் பேட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணால் யாரை போய் பார்ப்பீங்க சொல்லுங்கள்? திமுகவில், அதிமுகவில் ஒரு வருஷன் கேட்கணுன்னா டக்குன்னு ஜெயக்குமாருக்கு போடலாம், இல்லை எஸ்பி வேலுமணி போடலாம், யாராவது ஒருத்தர் போடலாம். திமுகலையும் அதே மாதிரி யார்கிட்டயா கேட்கலாம். இங்கே நீ யார்கிட்ட போய் கேட்பீங்க? அவர் மனோகரா படத்தில் வர மனோகரா மாதிரி மைக்கை தள்ளிட்டு ஓடுறாரு. அதை ஒரிஜினல்கிட்ட கேட்டால் அந்த பேட்டி வருமா வெளியே? இல்லை அதை ஒரிஜினல் நீங்கள் பார்த்தா வாங்க முடியுமா? சிடி நிர்மலகுமாரை கேட்டால் சொல்லுவாரா? இவர் நம்ம அவர் பேர் ராஜ்மோகனை கேட்டால் சொல்லுவாரா? நீங்கள் போங்க நான் தனியாக வீடியோ போட்டுக்கிறேன்னு வர இவர். தாகிரா கேட்டால் பேசுவாங்களா? ராஜசேகர்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? பாவம் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட மேடையில் இருந்திருப்பாங்க. ஆமாம், வந்து உட்காந்துருந்தாரு விஜய் ஒரிஜினாவுக்கு அந்த பக்கம். அவர் தான் ராஜசேகர். வந்து ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு போனார். பேசினாரா? பேசினார். அவர் தான் தலைமை நிலைய செயலர் அவர். ஆமாம். அவருடைய ஒர்க் என்னென்னா, கட்சிக்கு எதிராக, அதாவது கட்சியில் இருக்க பிரச்சனைகளுக்கு கடிதங்கள் புகார்கள் எது வந்தாலும் ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி இதை வந்து அதை ஸ்க்ரூட்னிஸ் பண்ணி கட்சி தலைமை கொண்டு போகிறது. இந்த மாதிரி தலைமை நிலைய செயலருடைய வேலைகளில் அது ஒன்று. நிஜமாங்க. நீங்கள் அதிமுகவில் போங்க, அது தெரியுது. அதிமுகவில் போங்க, அங்கே ஒரு டீமே உட்காந்துருக்கோம். நீங்கள் போய் மனு கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்னா அது ஸ்க்ரூட்னிஸ் பண்ணி அது எடப்பாடிக்கு போவோம். இது இல்லை நீங்கள் எடப்பாடியே ரோட்டில் பார்த்தீங்கன்னா கூட கொடுத்துடலாம் மனு. இங்கே பார்த்துங்க, இதுதான் பிரச்சனை. இதை வந்து நம்ம சிரிப்புக்கோ நகைப்புக்கோ எதுக்கு எடுத்துட்டாலும் சரி, இந்த மாதிரி நடைமுறையை வச்சுக்கிட்டு நான் நாட்டை பிடிக்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது? ஏன்னா இந்த மாதிரி கிளம்புனோன்னா ஏங்க வைகோக்கு இல்லாத இளைஞர்களாங்க ஏங்க? ஒரு திமுகன்ற கட்சி அப்படியே 2 பாதையாக பொழந்து இவங்க சொல்கிற உட்கட்டமைப்போட சேர்ந்து ஒரு 19 மாவட்ட செயலாளர் அவர் கையில் இருந்தாங்க. அப்போ 38 மாவட்டம், 19 மாவட்ட செயலாளர் இவங்கள்ட்ட இருக்காங்க. மீதிக்கும் 10 பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். நான் தான் மாவட்ட செயலாளர்னு போட்டுட்டார். அதில் ஒருத்தர் இங்கே போட்டுட்டாங்க, ஏழுமலைன்றவரை. அதுக்கு வேறு ஒரு ஆளை போட்டுட்டார். அப்போ அந்த மாதிரி பலரும் வந்து மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய செட்டப்பு எல்லாம் இருந்துச்சு. வைகோ வந்தாருன்னா லட்சக்கணக்கில் இளைஞர்கள் போடுவாங்க. திமுகவினரே கலைஞர் தப்பு பண்ணுறாரு, வைகோவை நம்ம வைகோவுக்கு இணைக்கப்பட்டது அநீதின்னு. நீங்கள் உலக தமிழர்களில் பெரும்பகுதி வைகோவுக்கு ஒரு பெரிய இது இருந்தது. சீமான்லாம் அப்புறம் தானே, விடுதலை புலிகள் மேட்டர்லேருந்து வைகோ தான். அப்படிப்பட்ட வைகோ தான் எடுத்த தவறான முடிவால் நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் தான் எல்லாம் அப்படின்னு. இத்தனைக்கும் எல்லா செட்டப்பும் இருக்குது. தலைமை நிலை செயலாளர் அவர் இவர், நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட பெரிய இதெல்லாம் இருந்தது. ஆனாலும் அவரே முடிவெடுத்தார், தப்பாக முடிவெடுத்தார். அந்த தப்பான முடிவில் வந்து அதோடைய பலனை அவர் அனுபவித்தார் 96. அன்றைக்கி மட்டும் அவர் மூப்பனாரையும் ராமதாஸையும் சேர்த்து இருந்தாருன்னா அவர் தான் ஜெயிச்சிருப்பார். கலைஞர் பெரிய சிக்கலில் மாட்டியிருப்பார். அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு, அது படுதோல்வி தான் அடைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு தெரியுதா, ஒரு தலைவன் எப்படி முடிவெடுக்கிறானோ அதை பொறுத்து தான் எல்லாம் மாறும். இன்றைக்கி மோடினா மோடி மட்டும் பாஜகவுடைய அகில இந்தியத்தை தீர்மானிக்கிறாரு. பெரிய டீமே இருக்குது. மோடி அமித்ஷா வந்து அவங்களுடைய மூலையாக இருக்காங்க. அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனியாக இருக்குது, எல்லா தகவலும் கொடுக்கறதுக்கு எல்லா இதுவும் இருக்குது. அதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க 2 பேரும். அப்போ அது வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ என்ன தான் இருந்தாலும் மோடி இது இருந்தாலும் தமிழ்நாடுனா தமிழ்நாடு லீடர்ஸை கூப்பிட்டு கேட்டு என்ன நிலைமை எல்லாம் கேட்டு தானே பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறது மட்டுமா கேட்பாங்க, மற்ற லீடர் கேட்பாங்க, ஐபி ரிப்போர்ட்டு வாங்குவாங்க, மற்ற இது வாங்குவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க முடிவு வருவாங்க. இந்த இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கட்சி தலைமை தோற்று போயிடும். பல மாநிலங்களில் திரும்பி திரும்பி ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, அதுக்கு பண்ணுறாங்கல்ல. இதே வந்து சின்ன வருஷம் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்றதான் கேள்வி. அரசியல் கட்சின்றது நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்கள் 24 hours நீங்கள் அவைலபிளாக இருக்கணுங்க, அடங்குவதற்கு எளியவராக இருக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல உங்கள்கிட்ட. அப்போ சரி நீங்கள் முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தால் பிறகும் உங்களை யார் அணுகிறாங்கன்றது தான் பிரச்சனை.
இவங்க 2 பேர் மட்டும் அணுகுவாங்க. இவங்கள மீறி நீங்கள் யாரும் அணுக முடியாதுன்னா என்ன பண்ணுறது? அதான் பிரச்சனை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.